ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஓகே, இந்த பதிவு எதுக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபேஸ்புக்கில் வீடியோ பார்த்துட்டு ஒரு நண்பர் வந்து இன்பாக்ஸில் மெசேஜ் பண்ணியிருந்தார். எனக்கு யூரோப்பில் வேலை வாங்கி கொடுங்க அப்படின்னு கேட்டிருந்தார். யூரோப்பில் வேலை வாங்கி கொடுக்கின்றது அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது. அதுக்கு நம்ம வந்து எப்படி ஒரு வருஷமாச்சும் டைம் ஆகும் எப்படியும் யூரோப் வர்றதுக்கு. ரெண்டாவது இன்னொன்று என்னென்னா, யூரோப்புக்கு வர்றவங்க பண்ணுற பெரிய தப்பு என்னென்னா, யூரோப்புக்கு ட்ரை பண்ண உடனே வேலை கிடச்சிரும் அப்படின்னு சொல்லி இருக்கிற வேலையை விட்டுருவாங்க. இப்போ என்னோடய ஒப்பீனியன் என்ன கேட்டிங்கன்னா, நீங்கள் இருக்கிற வேலையை பண்ணிக்கிட்டே நீங்கள் யூரோப் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இல்லை நமக்கு ப்ராசஸ் நடக்குது அப்படி சொல்லி நீங்கள் வந்து வேலையை விட்டுட்டு நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா அப்படியே ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுவீங்க. ரெண்டாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு ஸ்கில்டு என்னாச்சும் முடிச்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நீங்கள் வெறும் ஜென்ரல் ஒர்க் ஏதோ வேலை செஞ்சு பார்த்துக்கலாம், இங்கே வந்தால் சரி அப்படின்னு சில மைண்ட் செட்டில் இருக்கிறாங்க. அப்படி நினச்சி வரவங்க இங்கே வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க. பார்த்திங்கன்னா வேலை வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நீங்கள் ஒரு ஸ்கில்டாக வந்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அது அந்த வேலையை நீங்கள் பண்ணிட்டு போயிடலாம். நம்ம வந்தால் சரி அங்கே போய் பார்த்துக்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ரொம்ப கஷ்டம். ரெண்டாவது இப்போ முன்ன மாதிரி இல்லை. இப்போ நீங்கள் யூரோப் வரணும்னா மினிமம் ஒரு 4 லட்சம் மாதிரி செலவாகுது. அந்த மாதிரி அப்டேட்ஸ் வேணும்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், கமெண்ட்ஸில் கேளுங்கள். என்னால் முடிஞ்ச தகவல் நான் சொல்கிறேன், நம்ம ஷேர் பண்ணிக்கலாம். ஓகே, தேங்க்யூ.